மேடைக்கு மேடை தொடர்ச்சியாக இபிஎஸ் அவர்களை விமர்சிக்கும் போது காலில் விழுந்து பதவி வாங்கினவர் அப்படின்னு சொல்லும் போது அவங்க காலில் விழுந்து வாங்கினாரா கையில் விழுந்து வாங்கினாரா? செல்வ பிறந்தகை போல பிச்சை எடுத்து வாங்கலை. அவர் காங்கிரஸ் கட்சிக்கு தியாகம் பண்ணி காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்தாரா? இவருடைய பின்னணி என்ன? இவர் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலில் விடலைன்னா அவருக்கு கூண்டாஸில் குற்றவாளியாக இருந்த இன்னைக்கு செல்வ பெருந்தகை தன்னுடைய பேர் வச்சார். அவருடைய ஒரிஜினல் பேர் என்ன? ரவுடி செல்வம். அவர் மேலே கூண்டாஸ் இருக்கு. ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். இவர் பூவை மூர்த்தி புரட்சி பாரதத்தில் சேர்ந்து புரட்சி பாரதத்திலிருந்து அரக்கோணத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அழைத்து இவர் காலில் விழுந்தது இல்லாத பூவை மூர்த்தியும் காலில் விழ வச்சு அது ஒரு பெரிய விமர்சனமாச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவர் காலில் விழுறதை பற்றி செல்வம் கிட்ட நாங்கள் பாடம் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அன்னைக்கு செல்வம் காலில் விழுந்து அந்த புரட்சி பாரத கட்சியில் சேர்ந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகுதான் அவருக்கு மனு வாழ்வு கிடைச்சது.